அதிகாலையில் எங்கள் கிராமம் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக வயல். தண்ணி இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் கிளப்பி விட்ருக்கேன். தண்ணி பாஞ்சிட்ருக்கு. அப்படியே குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ போய் நம்ம குளிப்போம். காலங்காட்டியம் வந்தாச்சு வயலுக்கு. தண்ணிக்கு ஆசி குளிச்சாச்சு. அவ்வளோதாங்க. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ற வேலை தான். சாப்பிட்டு மதியமாக வேலை தான் பார்க்க வேண்டிய தண்ணிக்கு. ஓகே, நன்றி. குளிருதே கொஞ்சம் காலையில் இல்லையா, அதெல்லாம் தான் குளிருது. அதிகாலையில் யாரும் வரலன்னா, ஏன்னா தண்ணி மோஸ்ட்லி இப்போ இழுக்காது. கதிர் வந்துடுச்சாங்காட்டியும் கொஞ்சம் தண்ணி இழுக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கூட வந்து தண்ணி பாசுவாங்க. அதனால் வயல்வெளியில் யாரும் இல்லை பெருசாக. என்னடா அந்த ஆள் இல்லாத வயலில் ஏதாவது தண்ணி பாசுறான்னு நினச்சிக்காதீங்க. நான் கொஞ்சம் வெளியில் போகிற வேலையாக இருக்கிறதுனால காலையில் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு போயிட்டுருக்கோம். அவ்வளோ குளிரல, ஆனால் குளிருது. ஈர சட்டை வேறு துவைச்சி மேலே போட்டுங்கன்னா அதனால் குளிருது. ஓகே, இந்த சவுண்ட்லாம் பாருங்கள், நல்லா இருக்கும் என்விரான்மெண்ட் சவுண்ட். இந்த கருவட்டூர் குருவின்னு சொல்லுவோம் நாங்கள் இதை. ரெட்டை வால் குருவி. இவங்களுக்கு இந்த கரும்பு ஏன் இப்படி இருக்குன்னா, இந்த இடத்த நடுமயத்தில் தண்ணி இல்லை. இவங்க கிணறு கொஞ்சம் துந்து போச்சு. அதனால் இந்த கரும்பு மட்டும் கொஞ்சம் கரம்பாக இருக்குது இந்த இடம் மட்டும். இல்லைனா இதுவும் பயிர் ஏறி இருக்கும். கொஞ்சம் வழி கொஞ்சம் கரடு முடாக இருக்கும். கொஞ்சம் இந்த கிணறு எல்லாம் சரி பண்ணாமல் இருக்குது. அதனால் இந்த வழியெலாம் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். வழி குஞ்சுனா காலங்காட்டியும் அப்படியே கடக்க வேண்டியது தான் போகுது வரைக்கும். யாருன்னா இந்த வழி வேறு வரைக்கும். கொக்கு சத்தம் அதெல்லாம். இதான் ஏரிக்கரை. எங்கள் ஊர் ஏரிக்கரை இது தான். வண்டி இது மேலே தான் நிறுத்தி வச்சுருக்கேன். அப்படி நிற்குதா? அப்படியே ஏரிக்கரை விட்டு ஏறினா அப்படியே ஏரி. இதுதான் எங்கள் ஊர் ஏரி. தண்ணி இல்லை, பெருசாக மழை இல்லாததுனால இந்த ஏரிக்கரை. இந்த ஏரிக்கரை தான் மடிச்சிருக்காங்க. பாதி மடிச்சிருக்காங்க, மீதி மடிக்கலை. ஏன் தெரில. சரி, அது நம்மளுக்கு தேவை. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற வேலை தான். ஓகே, நன்றி.